The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. ரஜினியினுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு படம் பாஷா. இன்னும் சொல்லப்போனால் அவர் அந்த காலகட்டத்தில் அவருடைய மிகப்பெரிய வெற்றி படம் எது அப்படின்னு சொன்னால் பாஷா தான். அந்த விழாவில் திரு ஆர்.எம். வீரப்பனை முன்னில் வைத்து கொண்டு அவர் பேசிய பேச்சு பின்னாளில் ஜெயலலிதா அவர்கள் ஆர்.எம். வீரப்பன் மீது நடவடிக்கை எடுக்கவும் இன்றைக்கு அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வருத்தம் தெரிவித்து பேசவும் வழிவகுத்ததனுடைய பின்னணியை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆர்.எம். வீரப்பன் என்று அழைக்கப்படக்கூடிய ராம வீரப்பன் அவர்களை பற்றிய பின்னணியை கொஞ்சம் நாம் தெரிஞ்சுக்கணும். ராம வீரப்பன் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் வல்லாந்திரக்கோட்டையில் 1926 பிறந்தவர். ஒரு 2024 வரைக்கும் வாழ்ந்தவர். ஒரு பெரு வாழ்க்கை வாழ்ந்தவர். திராவிட இயக்க தலகர்த்தர்களில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். பெரியார் அண்ணா இவர்களுடைய சிந்தனையால் தாக்கம் பெற்று வளர்ந்தவர் ஆர்.எம். வீரப்பன் அவர்கள். அவருடைய ஆரம்பகால அடையாளம் என்பது நாடகம், குறிப்பாக நாடக தயாரிப்பு. எம்ஜிஆர் அவர்களுக்கு எந்த இடத்துல நல்ல திறன்கள் இருந்தாலும் அதை அடையாளம் காணக்கூடிய ஒரு வல்லமை உண்டு. அப்படி இருக்கக்கூடியவர்களை தான் பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைப்பார். அவர்கிட்ட இருந்த ஒரு நல்ல குணங்களில் ஒன்று அது. அப்படி அவர் அடையாளம் கண்டு ஆர்.எம். வீரப்பனை தன்னுடைய நாடக கம்பெனிக்கும் சினிமா கம்பெனிக்கும் நிர்வாக பொறுப்புக்காக ஆர்.எம். வீரப்பனை தான் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டாரு. 1950களோட தொடக்கத்தில் எம்ஜிஆர் இந்த நிறுவனங்களை ஆரம்பித்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவருடைய மறைவு வரைக்கும் 30 ஆண்டுகளுக்கு மேலே எல்லா காலகட்டத்திலையும் எம்ஜிஆரோட இணைந்து பணியாற்றியவர் ஆர்.எம். வீரப்பன். எம்ஜிஆருடைய படங்கள் பல வெற்றி படங்களுக்கு ஆர்.எம். வீரப்பன் பின்னணியில் இருந்திருக்கிறாரு. அவர் வெறும் நிர்வாக தயாரிப்பு அந்த அம்சத்தோடு மட்டும் இருந்தவர் அல்ல. நல்ல ஒரு கலாரசனை கொண்ட மனிதர். திரைக்கதை ஞானம் அவருக்கு உண்டு. மாஸ் மீடியத்தை எப்படி அணுகணும் அப்படிங்கிறக்கூடிய ஒரு அறிவாற்றல் உண்டு. அந்த வகையில் பல படங்களுடைய முடிவுகளை தீர்மானிக்கிறதுல வெற்றிக்கான காரணிகளை வகுப்பதில் ஒருத்தராக அவர் இருந்திருக்கிறார். சில திரைப்படங்களில் எம்ஜிஆருடைய முடிவுகள் அதை இப்படி வச்சுருக்கலாம், அந்த கிளைமேக்ஸ் இப்படி மாற்றலாம், அல்லது இந்த பாட்டு இங்கே வேணாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி எம்ஜிஆர் மாற்றக்கூடிய அளவுக்கு கூட அவர்கிட்ட இவருக்கு ஒரு நல்ல உறவு இருந்துச்சு. பிற்காலத்தில் 1970களில் சத்யா மூவிஸ் அப்படின்னு சொல்லி தானே ஒரு சொந்த திரைப்பட நிறுவனத்தை ஆரம்பித்தார் ஆர்.எம். வீரப்பன். அதுக்கும் எம்ஜிஆர் நடிச்செல்லாம் கொடுத்தார். எம்ஜிஆர் அன்னியில் பலரை வைத்தும் படம் எடுத்தார் வீரப்பன். ஆனாலும் கூட எம்ஜிஆர் மறையும் வரை எம்ஜிஆர் பிக்சர்ஸில் மாதம் 500 ரூபாய் ஒரு மேலாளருக்கான சன்மானமாக ஆர்.எம். வீரப்பன் வீட்டுக்கு வந்துட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மேலேயும் எம்ஜிஆருடைய நிறுவனத்திலையும் ஒரு பற்றோடு இருந்தவர் ஆர்.எம். வீரப்பன் அவர்கள். இந்த ஆர்.எம். வீரப்பன் எம்ஜிஆர் தொடர்பு அப்படிங்கிறது ஏதோ திரைப்படத்தோடு மட்டுமல்ல, எம்ஜிஆர் சென்ற இடங்கள்லாம் இருந்துச்சு. அந்த வகையில் அவருடைய அரசியல்லையும் இருந்துச்சு. மிக முக்கியமாக 1950கள் 60களில் எப்போ எம்ஜிஆர் அரசியலில் கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமாக ஆரம்பித்தாரோ அதில் மிக முக்கியமான யோசனைகள் அவருக்கு சொல்லக்கூடிய இடத்துலலாம் ஆர்.எம். வீரப்பன் இருந்தார். அவருடைய குறிப்பிடத்தக்க ஒரு தலையீட்டை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 1967 தேர்தல் சமயம். அந்த சமயத்தில் எம்.ஆர். ராதா அவர்களால் குண்டடிப்படுறார் எம்ஜிஆர். தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக முடியாத நிலைமை. அவரும் அந்த தேர்தலில் போட்டியிட்டிருக்கார். அத்தகைய சூழலில் எம்ஜிஆர் குண்டடிப்பட்ட அந்த படம் அது சுவரொட்டியில் இடம்பெற்று தமிழ்நாடு முழுவதும் ஒட்டப்பட்டது. எம்ஜிஆர் நின்ற பரங்கிமலை தொகுதியிலையும் அவர் பெருவெற்றி பெற்றார். தமிழ்நாடு முழுவதும் திமுக பெருவெற்றி பெற்றது. அந்த தேர்தல் வெற்றியை தீர்மானித்த காரணிகளில் ஒன்று அந்த உத்தி. அதை வகுத்தவர் ஆர்.எம். வீரப்பன். அதே போல் பின்னாளில் அதிமுக தொடங்கினப்ப எம்ஜிஆருக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தார். எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். அப்புறம் எம்ஜிஆர் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவுகளில் இவருடைய பங்களிப்பும் இருந்தது. மிக குறிப்பாக 1984 உடல் நலிவுற்று அமெரிக்காவில் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சையில் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது தேர்தல் சமயம். இங்கே எம்ஜிஆர் இல்லை. அந்த தேர்தலில் எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாருங்கிற ஆவண படம் ஒன்றை தயாரித்து தமிழ்நாடு முழுக்க ஒளிபரப்புனாங்க. அது எம்ஜிஆர் படுத்துக்கொண்டே வென்றார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்றை உருவாக்கியது. அந்த யோசனையும் கொடுத்தவர் ஆர்.எம். வீரப்பன். ஏனென்றால் அன்றைக்கு எம்ஜிஆர் உயிரோடு இல்லை, இவங்க எல்லாருமே பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் இருந்துச்சு. அதை முறியடிக்க இந்த வியூகம் வழிவகுத்தது. இப்படியெல்லாம் அவருக்கு உற்றத்துணையாக இருந்தவர் ஆர்.எம். வீரப்பன். ஆனால் எம்ஜிஆர் ஆர்.எம். வீரப்பன் இவர்கள் இடையிலான உறவு எல்லா விதத்துலையும் ஒரே நேர்கோட்டில் இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. பல விஷயங்களில் இவங்களுக்கு கருத்து மாறுபாடுகள் இருந்துச்சு. சில விஷயத்தில் இவர் சொல்கிறத கேட்பார், சில விஷயத்தில் இவர் சொல்கிறத எம்ஜிஆர் கேட்க மாட்டார்.
அப்படியான விஷயங்களில் ஒன்று எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையிலான உறவு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அதிகமான படங்களில் வாய்ப்பளித்ததில் ஆரம் வீரப்பனுக்கு விருப்பம் இல்லை. அதே போல் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவர் குறுக்கிட ஆரம்பித்ததும், தொடர்ந்து அரசியலில் எம்ஜிஆரோட ஜெயலலிதா கால் பதிக்க ஆரம்பித்ததும் ஆரம் வீரப்பனால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. அந்த வகையில் அவருக்கு எல்லா விதமான தடைகளையும் உருவாக்குபவராக ஆரம் வீரப்பன் இருந்தார். இதை பல சமயங்களில் எம்ஜிஆரிடம் ஜெயலலிதா முறையிட்டிருக்கார். இந்த வகையில் எம்ஜிஆரிடம் ஆரம் வீரப்பனை பற்றி இவர் எத்தகைய தடைகளெல்லாம் உருவாக்குறாருன்னு சொல்லி விலாவரியாக எழுதி ஜெயலலிதா அனுப்பிய ஒரு கடிதம் பின்னாளில் வெளியே கசிந்தது. அது வெளியாக கூட செய்தது. அந்த அளவுக்கு ஜெயலலிதாவுக்கும் ஆரம் வீரப்பனுக்கும் இடையில ஒரு பெரிய பனிப்போர் உண்டு. எம்ஜிஆரினுடைய மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாட்ட அதிமுக போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஜானகியை அரசியலை நோக்கி இழுத்தவர்களில் மிக முக்கியமானவர் ஆரம் வீரப்பன். ஜானகி முதல்வராக இருந்த சமயத்தில் ஒரு குறுகிய காலகட்டத்திலும் சரி, அவர் கட்சியை ஒரு பிரிவை வழிநடத்திய காலகட்டத்திலும் சரி, மிக முக்கியமான தலைவர்த்தராக ஆரம் வீரப்பன் அவர்கள் இருந்தார். இத்தகைய சூழலில் தேர்தல் தோல்விக்கு பிறகு ஜானகி அவர்கள் அரசியலிலிருந்து விலகி அதிமுக ஜெயலலிதா தலைமையில் ஒரே கட்சியாக மீண்டும் உருவெடுத்த பிறகு ஆரம் வீரப்பன் அவர்கள் ஜெயலலிதாவிடம் வந்து சேர்ந்தார். ராஜீவ்காந்தி மறைவை ஒட்டி நடந்த 1991 தேர்தலில் அஇஅதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அந்த அமைத்த அமைச்சரவையில் ஜெயலலிதா ஆரம் வீரப்பன் அவர்களுக்கும் இடம் கொடுத்தார். அதில் அவர் அமைச்சராக இருந்தார். ஆனாலும் கூட ஒரு பெருவாரி வரவேற்பை பெற்று ஆட்சி அமைத்த ஜெயலலிதாவினுடைய அந்த அரசு மிக குறுகிய காலகட்டத்தில் மக்களிடம் செல்வாக்கை படிப்படியாக இழக்க ஆரம்பித்தது. ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகள், எதேச்சதிகார போக்கு, இந்த விஷயங்கள் மறுபடி திரும்ப பேசப்பட்டன. இதனுடைய விளைவாக 1995 காலகட்டத்திலெல்லாம் இந்த ஆட்சி அடுத்த முறை மீண்டும் வராது என்கக்கூடிய சூழல் உருவாகிவிட்டது. இது ஒரு பாதை. இன்னொரு பாதை வச்சுக்கலாம். எம்ஜிஆரினுடைய மறைவுக்கு பிறகு ரஜினியை அரசியல் நோக்கி இழுக்கக்கூடிய பேச்சுகள் உருவாகி இருந்தன. ஊடகங்கள் முதல்ல இதை தொடங்குனுச்சு. அதுக்கப்புறம் திரைப்படங்களில் இதை திரைப்பட இயக்குநர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய வகையில் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி, அரசியல்வாதிகளை நோக்கி, ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதாவை நோக்கி கேள்வி எழுப்புவதான தொனியிலான வசனங்களை அவருடைய திரைப்படங்களில் வைக்க ஆரம்பித்தார்கள். அந்த வகையில் அண்ணாமலை, மன்னன் இந்த படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன. மக்களிடம், குறிப்பாக சினிமா ரசிகர்களிடம் இது ஒரு பெரிய வரவேற்பையும் பெற்றது. அதனுடைய தொடர்ச்சியாக அண்ணாமலை, மன்னன் இந்த வரிசையில் தான் 1995 பாஷா திரைப்படம் வருகிறது. அந்த பாஷா திரைப்படத்திலும் அத்தகைய மறைமுகமான வசனங்கள் இருந்தன. இதனூடாக இன்னொரு அரசியல் விளையாட்டும் நடந்துச்சு. ஜெயலலிதாவினுடைய ஆட்சி வீழ்த்தப்படும் நிலையில் அந்த இடத்தில் திமுகவுக்கு மாற்றாக இன்னொரு இயக்கத்தை கட்டியமைப்பது, மாற்றை உருவாக்கும் முயற்சியில் அன்றைய பிரதமர் நரசிம்மராவை ஈடுபட்டார். அவருடைய உத்வேகத்தின் கீழ் மூப்பனார் அவர்கள், அப்புறம் சோ அவர்கள், இவர்கள்லாம் இணைஞ்சு ரஜினியை முன்வைத்து ஒரு அரசியல் விளையாட்டுக்கான முயற்சி பேசி கொண்டிருந்தார்கள். இந்த பேச்சில் ஆரம் வீரப்பனும் ஒரு கன்னியாக இருக்கிறார் என்கிற பேச்சு அடிபட்டது. ஆக ஜெயலலிதாவுக்கான ஒரு மாற்று அரசியலை ரஜினி வழியாக முன்னெடுப்பது என்ற அந்த திட்டத்தில் ஆரம் வீரப்பனும் பங்கு வகிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருந்த காலகட்டத்தில் தான் 1995 பாஷா திரைப்படம் வருது. அந்த படத்தினுடைய பெரு வெற்றி, அதனுடைய வெற்றி விழாவில் இந்த பேச்சை ரஜினிகாந்த் பேசுகிறார். அந்த காலகட்டத்தில் தான் பம்பாய் திரைப்படமும் வந்திருக்கு. இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய வீட்டின் மீது வெடிகுண்டு வீசப்பட்டிருக்கு. அதை கண்டித்து பேசக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் பரவிவிட்டது, இதை அரசு தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். இது ஒரு பேர் அதிர்ச்சியை உண்டாக்குகிறது. ஏனென்று சொன்னால் அந்த மேடையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஆரம் வீரப்பன் அவர்கள் எந்த சலனமும் இல்லாமல் உட்கார்ந்துருக்கார். அவர் எதுவும் பதில் சொல்லலை. ஒரு ஆளுங்கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர், அரசினுடைய அமைச்சர்களில் ஒருவர், இப்படி ஒரு மாநிலத்தின் மீது, அந்த ஆட்சியின் மீது ஒரு பிம்பம் உருவாகுவதற்கு அமைதியாக வழிவகுத்து விட்டார் என்ற விஷயம் ஜெயலலிதாவினுடைய காதுகளுக்கு சென்றபோது இந்த பின்னணியெல்லாம் சேர்ந்து ஆரம் வீரப்பன் மீது இருந்த கோபத்தினுடைய உச்சத்தில் தான் அவர் இவரை அமைச்சர் பதவியிலிருந்தும் நீக்கி கட்சியிலிருந்தும் நீக்கினார். இதுதான் அன்று நடந்த விஷயத்தினுடைய முழு பின்னணி. இந்த பின்னணியோடைய பார்த்தா அடுத்து வந்து 1996 தேர்தலோட இணைச்சி பார்த்தா அதில் ஜெயலலிதா மிகப்பெரிய தோல்வியை தழுவினார். அவரே தொற்று போனார். அதிமுக பெரிய தோல்வியை தழுவியது. மிக முக்கியமாக திமுக அமைத்த கூட்டணியில் ஆரம் வீரப்பன் அவர்கள்
எம்ஜிஆர் கழகம் என்று ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கூட்டணியில் அவர் இடம்பெற்றிருந்தார். இதோடு சேர்த்து பார்த்தா தான் இந்த ஒட்டுமொத்த அரசியல் விளையாட்டும் என்ன அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் இதற்காக மனம் வருந்தி பேசியது அப்படிங்கிறது அது மிக இயல்பானது, பொருத்தமானது. அவர் ஏதோ அர்த்தமற்ற வகையில் இதை பேசவில்லை. ஏனென்றால் ஆரம் வீரப்பன் அவர்களுக்குன்னு ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்காங்க. அதில் தன்னுடைய நினைவுகளை ரஜினிகாந்த் அவர்கள் நினைவு கூர்றார். அப்போ தன்னால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டார், தன்னால் ஒரு பதவி போயிடுச்சு அப்படிங்கக்கூடிய அந்த பாதிப்பினுடைய வலி அவர் சுமந்துகிட்டு இருந்திருக்கிறார். அந்த வலியை தான் ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த பின்னணியில் தான் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சை பார்க்கணும். நன்றி. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.